number of degrees of freedom of HBr molecule. இதை டைரக்டா கேட்டா ஒரு ஆன்சர், பட் பின்னாடி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவும் டிஆர்பி கொஸ்டின் தான். That is constrained to translate along a straight line. Straight lineல மட்டும்தான் டிரான்ஸ்லேஷனல் நடக்குது. ஸோ டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்க 0 வச்சுக்கோங்க. along a straight line but does not have any constraints for its rotation. அதாவது that is constrained to translate along a straight line. அதாவது இந்த HBr மாலிகுல் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா, இது இந்த டிரான்ஸ்லேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு கன்ஸ்ட்ரைண்டா இருக்கு, தடுக்கப்பட்டு இருக்குது, ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு HBr மாலிகுலு. பட் இன் கேஸ் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் வைப்ரேஷன்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் டோட்டல் நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ வரும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து 3n மைனஸ், யூஸ்வலாக HBr அப்படின்றது என்னது, லீனியர் மாலிகுல். லீனியர் மாலிகுல்னாலே வைப்ரேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3n மைனஸ் 5ன்னு போடுவோம். ஆனால் இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது, டிரான்ஸ்லேஷனலே நடக்கலைன்ற மீனிங் அது. அப்படின்னா இந்த 3n மைனஸ் 5க்கு பதிலாக டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுன்னா, இந்த வேல்யூவில் 3ன்றது டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமோட கான்ட்ரிபியூஷன். ஸோ 3n மைனஸ் 5க்கு பதிலாக 3 திரும்ப கழிச்சிட்டு 3n மைனஸ் 2 அப்படின்ற ஃபார்ம்லாம் இங்கே அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால நான் வச்சுக்கோங்க. ஸோ 3 இன்ட்டு n வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ 3 இன்ட்டு 2 மைனஸ் 2, 3 இன்ட்டு 2 என்ன 6, 6 மைனஸ் 2 போட்டிங்கன்னா 4. இதுதான் ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் டஃப்